last stone weight, you are given an array of integer stones where each element in the array is the weight of a ith stone. Okay, so நமக்கு வந்து ஒரு array கொடுத்துட்டாங்க, each element is the weight of the stone. No, we are playing a game. On each turn நம்ம என்ன பண்ணோம், 2 heaviest stone எடுத்து smash பண்ணோம் ரெண்டுத்தையும். Suppose the heaviest stone have weights x and y with x is less than y, the result of the smash will be, if x is equal to y அப்படின்னா ரெண்டுத்தையும் smash பண்ணும்போது ரெண்டுமே destroy ஆகிடும். Not equal to y அப்படின்னா அப்போ எக்ஸ்ன்ற ஸ்டோன் அந்த கம்மி வெயிட் ஸ்டோன் டிஸ்ட்ராய்ட் ஆகிடும், ஒய் ஸ்டோனோட வெயிட் என்ன ஆகும்னா ஒய் மைனஸ் எக்ஸ் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் திருப்பி என்ன பண்ணணும், லிஸ்ட் ஆஃப் ஸ்டோன்ஸில் போட்டுடணும். அப்படி ஸ்மாஷ் பண்ணிட்டே போகும்போது ஃபைனலாக ஒரே ஒரு ஸ்டோன் இருக்கும், இல்லை மேக்ஸிமம் ஒரு ஸ்டோன் இருக்கலாம், இல்லைனா ஸ்டோன் இல்லாமல் இருக்கலாம். கரெக்டாக? ஏன்னா கடைசியாக 2 ஸ்டோன் அடிக்கும்போது ஈக்குவல் வெயிட்டாக இருந்துச்சுன்னா ரெண்டுமே உடஞ்சி போயிடும். ஸோ கடைசியாக ஒரு ஸ்டோன் இருக்கலாம், ஸ்டோன் இல்லாமல் இருக்கலாம். ஸ்டோன் இல்லாமல் இருந்துச்சுன்னா வெயிட் 0 ரிட்டர்ன் பண்ணணும், ஸ்டோன் இருந்துச்சுன்னா அது என்ன வெயிட்டோ அதை ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா சிம்பிள் ப்ரூட் ஃபோர்ஸ் லாஜிக் என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த அரே இருக்குல்ல, ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா அந்த அரேவை சார்ட் பண்ணிக்கிறோம். ஏன் சார்ட் பண்ணுறோம், சார்ட் பண்ணிட்டோன்னா கடைசி 2 எலமெண்ட் எடுத்து ஸ்மாஷ் பண்ணிடலாம். ஓகே, கடைசி 2 எலமெண்ட் ஸ்மாஷ் பண்ணி மீதி என்ன எலமெண்ட் இருக்கோ அதை ஆட் பண்ணிவிடு, ஆட் பண்ணிட்டு திருப்பி சார்ட் பண்ணு. ஓகேவா, சார்ட் பண்ணு, திருப்பி கடைசி 2 எலமெண்ட் எடுத்துட்டு மீதி எலமெண்ட்டை திருப்பி போடு. இது அரேலே பண்ணிட்டே போகலாமா? இது அரேலே பண்ணிட்டே போனோம்னா என்ன டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஒரு வாட்டியும் சார்ட் பண்ணுறதுக்கு n log n. ஓகேவா, ஒரு டைம் நீ லூப் அடிச்சு ஒரு போவ, அப்போ n டைம்ஸ் n log n. ஏன்னா எத்தனை டைம் சார்ட் பண்ணுவ, ஒரு டைம் 2 எலமெண்ட் எடுத்து ஸ்மாஷ் பண்ணி உள்ள போடுற, சார்ட் பண்ற, அப்புறம் இன்னொரு எலமெண்ட் 2 எலமெண்ட் எடுக்கிற, ஸ்மாஷ் பண்ணி உள்ள போடுற, சார்ட் பண்ற. எத்தனை தடவை 2 எலமெண்ட் எடுப்ப, n டைம்ஸ் எடுப்ப. அப்ப n டைம்ஸ் சார்ட் பண்ற, which is so it will be n square log n. இதான் டைம் காம்ப்ளெக்சிட்டி அரேவை யூஸ் பண்ணா. ஆப்வியஸா நமக்கு ஹெவியஸ்ட் 2 ஸ்டோன்ஸ் வேணும் அப்படின்னா we can go for priority queue. ஸோ priority queueல சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னா we can go for max heap. இப்போ வெயிட் வந்து நமக்கு வந்து 5 4 3 2 இருக்குன்னா நமக்கு பெரிய 2 நம்பர் வேணும். கரெக்டா, போத் பிக்கெஸ்ட் 2 நம்பர்ஸ் வேணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா we have to basically இதை நம்ம மினி ஹீப்பாவும் யூஸ் பண்ணலாம். மினி ஹீப்பில் என்ன பண்ணலாம்னா இந்த நம்பரை நீ நெகட்டிவாக போடுறேன்னு வச்சுக்கோ, எல்லாத்தையும் நீ நெகட்டிவாக போட்டு போகிற அப்படின்னா அப்போ மினிமம் நம்பர் எது இருக்கிறதுல மினிமம் 5 தானே மினிமம், -5 இஸ் மினிமம் தென் -4. அப்போ -5 இருக்கும், -4 இருக்கும். இது ரெண்டுத்தையும் எடுத்து ஸ்மாஷ் பண்ணு, என்ன வருது, -5 -4 என்ன வரும், -5 + 4 ஆயிடும், which is -1. அது திருப்பி உள்ள போட்டுரு, அவ்வளோதான். அதே மாதிரி பண்ணிட்டே போகணும். கரெக்டா? ஸோ திஸ் இஸ் த லாஜிக். ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி ஒரு வாட்டியும் டேட்டா நீ உள்ள போடணும். கரெக்டா? எவ்ரி டைம் யூ ஹேவ் டு புட் த டேட்டா, ரைட்? ஸோ நம்ம கோட் அடிச்சுட்டு we will see the time complexity. First you have to declare a priority queue. So what will be priority queue? அதில் என்ன ஸ்டோர் பண்ண போகிறா, it will have integer. Okay, let's priority queue pq னு வச்சுப்போம், is equal to new of priority queue. அவ்வளோதான், ரைட்டா? இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு எல்லா டேட்டாவும் இதில் போய் போடணும். கரெக்டா? ஃபஸ்ட்டு டேட்டாவில் போய் இதில் போட்டுடணும், ரைட்டா? ஸோ ஃபார் இன்ட் ஸ்டோன் stones, இப்போ priority queue டாட் ஆஃபர் போட்டு அந்த என்னென்ன வேலை இருக்கோ எல்லாத்தையும் இதில் போட்டுடுற. போடும்போது மைனஸ் ஆஃப் ஸ்டோனை போட்டுடுற. இது போட்டுடலாமா, இல்லை ஸ்டோன் இன்ட்டு -1 போட்டு போடலாம். கரெக்டா? நெகட்டிவ் வேல்யூ போட்டுடுற. ஓகே, ஸோ தட் நமக்கு
மினிமம் வேல்யூ டாப்பில் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம், we have to pop two values. அது எது வரைக்கும் பண்ணணும், while அந்த periodic queue dot size is greater than 1 இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், ரெண்டு வாட்டி பால் பண்ணணும். ஓகே, இப்போ எக்ஸ் வேல்யூ ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன வரும், ஃபர்ஸ்ட் வாட்டி பால் பண்ணும்போது பெரிய வேல்யூ வரும். கரெக்டாக, அப்போ ஒய் தான் ஃபர்ஸ்ட் வேல்யூ. ஸோ ஒய் வந்து பீரியாடிக் கியூ டாட் பால், இது ஒய். அடுத்த வாட்டி பால் பண்ணால் எக்ஸு. ஓகே, if y minus x not equal to 0 இருக்கு அப்படின்னா அப்ப நம்ம டேட்டா உள்ள போட்டுடலாமா? அதுக்கு டைரக்டா y not equal to x அப்படி போட்டுடலாம். ஓகே, கரெக்ட். this is so simple. y is not equal to x இருந்துச்சு அப்படின்னா then we have to அந்த periodic queuல நம்ம என்னத்தை போடணும், திருப்பி periodic queue dot offer y minus x. அது -1 போய்டும் உள்ளார, அவ்வளோதான். நம்ம நெகட்டிவ் வேல்யூ தானே உள்ளே போகணும். ஸோ இப்போ கிரேட்டர் தென் 1 ஆகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், திருப்பி திருப்பி எடுத்து பீரியாடிக் கியூலே போட்டே போகிறோம். ஃபைனலாக எப்போ வெளியே வரும், ஈக்குவல் டு 1 இல்லைனா லெஸ் தென் 1 இருந்தால் வெளியே வரும். அப்படி வெளியே வரும்போது we have to just return periodic queue dot peak, அந்த டாப் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகே, கரெக்ட். லெட்ஸ் ட்ரை டு ரன் திஸ். Okay, it is coming wrong answer. What is the mistake we did? Output -1, expected is 1. So okay, அப்போ என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா we have to return math dot abs, absolute value ரிட்டர்ன் பண்ணணும். Okay, this is accepted. I think on test case will fail. Invoke integer value peak is null. என்ன விஷயம் அப்படின்னா, கரெக்ட். இப்போ கடைசி ரெண்டு இதை நம்ம அடிக்கும்போது அது 0 ஆயிடுச்சுன்னா அப்போ கியூவில் ஒன்றுமே இருக்காது. கியூவில் ஒன்றுமே இல்லாமல் நீ போய் பீக் பண்ணுற, அந்த கேஸில் ரீட் ரிட்டர்ன் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம், கண்டிஷன் போடலாம், இல்லைனா பீரியாடிக் டாட் ஆஃபர்னு போட்டு, இது நெகட்டிவ் வேல்யூ தானே இருக்குது, ஒரு 0 அந்த மேலே ஆஃபர் பண்ணிடலாம், போட்டுடலாம்ல உள்ளார, பை டிஃபால்ட்டாகவே போட்டுடலாம்ல. ஏன்னா நெகட்டிவ் வேல்யூ வந்து அதான் டாப்பில் இருக்க போகுது, அது ரிட்டர்ன் ஆகிடும். எதுவுமே இல்லைன்னா 0 இருக்க போகுது, 0 ரிட்டர்ன் ஆகிடும். ஓகே, லெட்ஸ் see. Now it is okay, 99%. ரைட். ஸோ இப்போ நம்ம இதே கேஸில் நம்ம ஆக்சுவல் மேக்ஸ் ஹீப் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே நம்ம என்ன பண்ணணும்னா நெகட்டிவ் ஸ்டோன் போட தேவையில்ல. அப்படின்னா லெட்ஸ் ட்ரை டு திஸ் ஆல்சோ. இட் இஸ் a, b போட்டு b minus a போட்டணும். ஸோ இட் will be a max heap. Return b minus a, right? இல்லைன்னா இது இப்படி போகணும்னு நினைக்கிறேன். இங்கே you have to have a bracket here. Return of b minus a, right? So இப்போ b minus a it will automatically max heap, அதனால நம்ம இதை போட தேவையில்ல. ஓகே, இப்போ ரெண்டு பால் பண்ண அப்படின்னா அது வந்துடும். you are also offering y minus x, right? இந்த கேஸில் ஏபிஎஸ் போட தேவையில்ல, ஏன்னா நம்ம நெகட்டிவ் வேல்யூ ஸ்டோர் பண்ணல, டாப் எடுத்துட்டா வந்துடும். இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 0 ஆஃபர் பண்ணுறோம்னு வச்சுக்கோ, இது மேக்ஸ் இப்போ 0 கீழே தான் இருக்கும், அதனால் இதுவும் ஒர்க் ஆகும் நினைக்கிறேன். இல்லை கரெக்டாக, ரைட்? இங்கே மைனஸ் மட்டும் எடுத்தால் போதும். லெட் சி வெதர் திஸ் ஆல்சோ ஒர்க்ஸ். ஏன்னா இதான் இது மேக்ஸ் இப்போ பண்ணும்போது யூ நீட் டு ஹேவ் திஸ் கம்பரேட்டர் ஃபங்க்ஷன். ஓகே, இங்கேயும் செமிகோலன் மிஸ் ஆகுதுப்பா.
ப்ரியாரிட்டி கியூ ரிட்டர்ன் ஏ மைனஸ் பி. அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு செமிகாலன் வேணும். அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு செமிகாலன் போடாமல் போட்டாச்சு. ஓகே, பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் டேக்கிங் டைம். நெகட்டிவ் வேல்யூ ஸ்டோர் பண்ணால் ஃபாஸ்ட்டாக நடக்குது. ஓகே, நவ் வாட் இஸ் த டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் திஸ் அப்படின்னா, see it is n elements. அப்போ எத்தனை எலமெண்ட்ஸ் போடுற? ஒரு எலிமெண்ட் போடுறதுக்கு log n டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆகும். கரெக்டா? அப்போ n எலிமெண்ட்ஸ் போடுறதுக்கு n log n டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆகும். ஓகேவா? ஸோ n log n is the time complexity. ஸ்பேஸ் வந்து எத்தனை எலிமெண்ட் ஸ்டோர் பண்ற? n எலிமெண்ட் ஸ்டோர் பண்ற. அப்போ ஆர்டர் ஆஃப் n ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி.